மக்களை உண்டாக்கினார். ஆனால் ஆதி காலத்தில் உண்டாக்கப்பட்ட மனுஷன், ஆதி காலத்தில் உருவாக்கப்பட்ட மனுஷி கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லிக்கு இணங்கி கீழ்ப்படியாத போனதினாலே, ஒரே ஒரு ஆதாமின் கீழ்ப்படியாமை நிமித்தம், ஒரே ஒரு ஏவாளின் கீழ்ப்படியாமை நிமித்தம் ஐயா முழு மக்கள் பாவத்திலே தள்ளப்பட்டார்கள். அந்த பாவத்தின் விளைவுதான் மனித வாழ்க்கையில சாபம் வந்தது. அந்த பாவத்தின் விளைவுதான் மனிதனுக்கு மரணம் வந்தது. அந்த பாவத்தின் விளைவுதான் மனிதனுக்கு ஆக்கினை தீர்ப்பு வந்தது. அந்த பாவத்தின் விளைவுதான் மனிதனுக்கு நரகம் நியமிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட பாவத்துல, சாபத்துல, மரணத்துல, ஆக்கினி தீர்ப்புல விழுந்து போன மக்களை விடுதலையாக்க, ரட்சிக்க, மரணத்திலிருந்து மக்களை விடுதலை கொடுத்து நித்திய ஜீவனை கொடுக்க வானத்தையும் பூமியை படைத்தவர், அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், சர்வ லோகத்தையும் படைத்த சக்தியும் உள்ள தேவன் ஐயா நம்ம மேல அன்பு கூர்ந்து நம்மை விடுதலையாக்கும்படியாய், நம்முடைய பாவத்தை நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் ஆண்டவராகிய தேவன் நம்மளை பட்சித்து அடித்து போடாமல் அன்பு நிமித்தமே ரட்சிக்க இந்த உலகத்தில் இயேசு என்ற நாமத்திலே உனக்காக எனக்காக வந்தார். நம்முடைய பாவங்களுக்காய் சிலுவை சுமந்தார், நமக்காய் அடிக்கப்பட்டார், நமக்காய் நொறுக்கப்பட்டார். ரத்தம் சிந்ததில் இல்லாமல் எந்த ஒரு மனுஷனுடைய பாவங்களும் நிவர்த்தி ஆகாது என்று சொல்லி எல்லா வேதங்களும் ஒத்துக்கொள்ளுகிற அந்த வாக்கியன்படியாக கிறிஸ்து இயேசு நமக்காக இந்த உலகத்திலே மாம்சத்திலே வந்து நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தில் இருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஐயா. ஒரு மனிதன் பாவத்தோடு வாழ்வது நம்மை படைத்த தேவனுக்கு பிரியமல்ல. ஒரு மனிதன் பாவத்தோடு ஜீவிப்பது நம்மை உண்டாக்கின தேவனுக்கு பிரியமல்ல. அவன் அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கு மனித வாழ்க்கையில பாவங்கள் அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு மனிதன் பாவத்தை தண்ணீர் போல குடிக்கிறான். இன்றைக்கு மனிதன் பாவத்தை தேனை போல ருசித்து மகிழ்ந்து கொண்டு அந்த பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நீ செய்கிற பாவம் உன் வாழ்க்கையில் அது தேனை போல காணப்படும். இன்றைக்கு நீ செய்கிற பாவம் உன் வாழ்க்கையில் அது இனிமையாய் காணப்படும். இன்றைக்கு நீ செய்கிற பாவம் உன் வாழ்க்கையில் அது மதுரமாய் காணப்படும். ஆனால் சடுதியாய் மரணம் வந்தால் அந்த பாவமானது உன்னை அழித்து நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அங்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். அங்கு அக்கினி அவியாது, புழு சாகாது. சதா காலங்களும் அந்த நரகத்திலே மனிதன் அகப்பட்டு வாதிக்கப்படுவான். அப்படிப்பட்டதான பாவத்தில் இருக்கிற மக்களை விடுதலையாக்கதான் இயேசு உனக்காய் வந்தார். ஆண்டவராக இயேசு உனக்காய் சிலுவை சுமந்தார். ஆண்டவராக இயேசு உனக்காய் அடிக்கப்பட்டார். ஆண்டவராக இயேசு உனக்காய் ரத்தம் சிந்தினார் ஐயா. இந்த அன்பான இயேசுவை, இந்த நல்ல தேவனை, உன்னை உண்டாக்கின தேவனை, உனக்காய் தன் ஜீவனை கொடுத்த இந்த ஆண்டவராய் இயேசுவை இந்த நாட்களில் நீ அறிந்து கொண்டால் நலமாய் இருக்கும். இனி காலம் செல்லாது. கடைசி காலம், கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நிமிஷத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். வானத்தை பூமியை படைத்த, அண்ட சராசரங்களை உண்டாக்கின, சர்வ லோகத்தையும் படைத்ததான தேவனாகிய கர்த்தர் மீண்டும் வரப்போகிறார். மீண்டுமாய் மனுஷனுடைய பாவங்களை போக்க அல்ல, எல்லா மக்களையும் நியாயத்திற்க போகிற நியாயாதிபதியாக வெளிப்பட போகிறார். அந்த நியாயாதிபதியாகி ஆண்டவராக இயேசு வெளிப்படுகிற அந்த நாளிலே, அந்த ஆண்டவராக இயேசு வெளிப்படுகிற அந்த வேளையிலே அவர் வருகளை காணப்பட, அவர் வருகளை நிற்க பாத்திரவனாய் மாறும்படி இந்த நாட்களிலே மனம் திரும்பி குணப்படுங்கள். இன்றைக்கு மனிதன் பாவம் செய்கிறான். அந்த பாவம் என்ன என்பதை அறியாமல் உணராமல் பாவம் செய்கிறான். வேதம் எச்சரிக்கிறது, விபச்சாரம் செய்வது பாவம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை எச்சரிக்கிறது. வேசித்தனம் செய்வது பாவம், கள்ள தொடர்பு வைத்திருப்பது பாவம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை எச்சரிக்கிறது. தேவன் உண்டாக்கின அந்த சரீரத்தில் ஐயா போதை வஸ்துக்களை உண்டு பண்ணி கொள்ளுவது பாவம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை எச்சரிக்கிறது. குடிப்பது பாவம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை எச்சரிக்கிறது. போதை வஸ்துக்களை உண்டு பண்ணி கொள்ளுவது பாவம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை எச்சரிக்கிறது. நம்மை உண்டாக்கின தேவனை அறியாமல் வாழ்வதே பாவம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை எச்சரிக்கிறது. திருடுவது பாவம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை எச்சரிக்கிறது. லஞ்சம் கொடுப்பது பாவம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை எச்சரிக்கிறது. லஞ்சம் வாங்குவது பாவம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை எச்சரிக்கிறது. மற்றவருடைய நிலத்தை அபகரித்து கொள்வது பாவம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை எச்சரிக்கிறது. மற்றவருடைய பணத்தை அபகரித்து கொள்வது பாவம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை எச்சரிக்கிறது. தாயும் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் போவது பாவம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை எச்சரிக்கிறது ஐயா. ஆகவே இந்த நாட்களிலே இப்படிப்பட்டதான பாவத்தில் இருப்பீர்களானால், அந்த பாவத்திலிருந்து வெளியில வர முடியாமல் இந்த நாளிலே நீங்கள் சின்ன பின்னமாக உங்க வாழ்க்கை நடந்து கொண்டு இருப்பீர்களானால், அந்த பாவத்திலிருந்து விடுதலை வேண்டுமா
வேண்டுமானால் அதற்கு ஒரே தீர்வு இந்த ஆண்டவராய் இயேசு மாத்திரமே. அதற்காக தான் இயேசு உன்னை நேசிக்கிறார். உன் ஐயா, அதற்காக தான் இயேசு உன்னை அழைக்கிறார். உன் பாவங்கள் கழுவப்பட, உன் சாபங்கள் நீக்கப்பட, உன் துக்கம் சந்தோஷமாய் மாற, உன் சாபங்கள் நீங்க, உன் வாழ்க்கை மாற, நித்திய ஜீவனுக்குள்ளாய் நீ பிரவேசிக்கும்படியாகவே தான் ஆண்டவராய் இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசு ஒரு மதத்தை சார்ந்தவர் அல்ல. இயேசு மதத்தை உருவாக்கும்படியாக வரவில்லை. மதத்தை உண்டாக்கினவன் மனிதன். மனிதனை படைத்தவர் தான் சத்தியமுள்ள தேவன். அந்த சத்தியமுள்ள தேவன் தான் மனுகுலத்தை மீட்க வானத்தை பூமியை படைத்த வானாதி வானம் கொள்ளாத தேவன் உனக்காக இந்த உலகத்திலே மாம்சத்திலே இயேசு என்ற நாமத்திலே வந்தார். இயேசு நல்ல தேவன் ஐயா. இயேசுவை கைவிட்டுடாதீங்க. இந்த இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்க. வாழ்க்கையில என்ன கஷ்டம்? பில்லி சூன்யத்துல கட்டப்பட்டு இருக்கிறியா? உன் குடும்பத்துக்கு சூன்யம் வச்சிட்டாங்களா? உனக்கு மாந்திரிக பண்ணி வச்சிட்டாங்களா? உன் சரீரத்துல வியாதியா? உன் வாழ்க்கை முன்னேற முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறாயா? உன் சரீரத்துல வியாதியா? உன் சரீரத்துல பிசாசின் பிடியா? உன் குடும்பத்துக்குள்ளாக பிசாசின் பிடியா? ஒருவேளை சாப கட்டா? மரண பயமா? இந்த இயேசுவை நம்பி வந்தா இயேசு உனக்கு விடுதலை கொடுப்பார். இந்த இயேசுவை நம்பி வாங்க ஐயா. உங்க வாழ்க்கை மாறும். உங்க வாழ்க்கை செழிக்கும். எந்த இடத்துல தலை குனிந்து நீங்க போனீங்களோ அவர்கள் மத்தியிலே ஆண்டவராக இயேசு உங்கள் தலை நிமிர வாழ செய்வார். உங்க பேரை பெருமைப்படுத்துவார். அந்த இயேசு நல்ல தேவன். இயேசுவின் வருகிலே காணப்பட இந்த நாட்களில மனம் திரும்புங்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரே ஒரு ஜீவ காலத்திலே உன் ஜீவன் தப்பி பிழைக்க வேண்டுமானால் புஷித்தோம் குடிப்போம் நாளைக்கு சாவம் என்ற வாழ்க்கை மனிதனுக்கு கிடையாது. மரித்த பிற்பாடு எங்க போவாய்? மரித்த பிற்பாடு ஆத்துமா எங்கே போகும்? மரணமா இல்ல பரலோகமா? எரி நரகமா தேவ ராட்சியமா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆகவே இயேசு உங்களை அழைக்கிறார். அந்த மரண கட்டிலிருந்து விடுதலையாக்க, அந்த மரண பிடியிலிருந்து உனக்கு விடுதலை கொடுத்து உனக்கு நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இதுவே ரட்சணை நாள். இதுவே அனுகிரக காலம். இந்த அனுகிரக காலத்திலே உன்னை உண்டாக்கின தேவனிடத்திலே மனம் திரும்பி குணப்படுங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.